நம்ம இந்த வீடியோலாம் பற்றி பார்க்க போகிறோம்னா அடுத்த என் தலைவன் சாயப்பைக்கு ஒரு அடுத்த வைபு நேற்று வந்தது. தனுஷ் பர்த்டே அன்னைக்கு நேற்று வந்தது. ஓம் தனுஷனும் அரசியலுக்கு வரப்போறாருன்னு நினைக்கிறேன். என்னடா எங்கள் தளபதியை பார்த்து எல்லாரும் பாலிடிக்ஸ் வரீங்க. தனுஷன்னா தளபதி 70 படம் நடிச்சிட்டாரு, 69 படம். நீ இப்போ தான் 54 கரை நடிச்சுக்கிற, இது 55வது படம். உடனே இந்த வயசில் உங்களுக்கு அரசியல் வேணாம், இன்னும் ஒரு 10 வருஷம் போட்டோம். நீங்கள் ஒரு 70 படம் தளபதி மாதிரி நடிச்சுட்டு வாங்க. அவசரப்பட்டு காலை விட்டுறாதீங்க 2031. ஸோ ஃப்ரீ அட்வைஸு வேணாம். இப்போ தான் அண்ணனுக்கே வாய்ப்பு கொடுத்துக்குறாங்க, அண்ணன் நல்லபடியாக செய்யணும். உடனே நீங்கள் நேஷ்னல் அவார்ட், நீங்கள் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் தான், நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன். ஆனால் இந்த வயசில் பாலிடிக்ஸு யாரோ உங்களை உசுப்பேற்றி இருக்கிறாங்க தெரியுது. இந்த வயசில் தேவையில்லாத பாலிடிக்ஸ் வந்து அவஸ்தைப்படாதீங்க. அதான் சொல்லுவேன். நமக்கு டப்புன்னு வேணாண்ணா அரசியல் நமக்கு இந்த வயசில், அப்படி தான் சொல்லுறேன். இன்னும் நிறைய இருக்குது. நீங்களும் தளபதி மாதிரி 200 கோடிலாம் சம்பளம் வாங்கணும். தளபதியாக கடைசியாக அவர் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு 275 கோடி சம்பளம் வாங்கிட்டார். நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு வாங்க. பீக்கில் இருக்கணும். நீங்கள் உங்கள் கரியரில் பீக்கில் இருக்கும்போது தான் வரணும். ஸோ இப்போ தான் வளர்ந்து வரீங்க, டப்புன்னு வளர்ச்சியை கெடுத்துக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சூப்பராக உடம்புலாம் பயங்கரமாக வச்சுட்டு செம ஃபிட்டாக இருக்கிறீங்க. எல்லா படத்துலையும் தொடர்ச்சியாக ஒரு 10 படத்தில் நீங்கள் செம ஃபிட்டாக இருக்கிறீங்க. மாறி 2லேருந்து இப்போ கரை வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ தனுஷனுக்கு இன்னும் நிறைய ஏஜ் இருக்குது பாலிடிக்ஸ் வரத்துக்கு. ஆனால் ரசிகர் மன்றம் வச்சுக்கிறீங்க, நல்லா பேசுங்க. ஆடியோ லான்ஸில் வெறித்தனமாக பேசுங்க. அரசியல் வேணானா இந்த வயசில் உங்களுக்கு, அதான் சொல்லுவேன் தம்பி. ஸோ ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய கேதர் ஃபேன்ஸ் பண்ணோம். சப்போர்ட்டிங் நிறைய வேணும்னா சும்மா கிடையாது. இன்னும் நீங்கள் 10-15 படம் செமையாக பண்ணணும். நல்ல கரியர் உச்சத்தில் இருக்கணும். அப்போ தளபதிக்கு மக்கள் கொடுத்த வாய்ப்பை யோசிக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த மாற்றமாக நீங்கள் வரீங்களான்னு பார்க்கலாம். அரசியல் இப்போதைக்கு வேணான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஓமோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரியாக்ஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போடுற ஆக்ஷன் கருப்பு சாமி. இங்கேயும் சூர்யா கருப்பு மாதிரி ஒரு வைபு. சாயபங்கர் கருப்பு மியூசிக் தான். ஸோ அந்த கருப்பு அப்படியே இதில் கொண்டு வர செம்ம அந்த ஃபங்கு முடி. ஓம் சாப்டர் 1 உதிரம் த ஃபர்ஸ்ட் பிளட். ஒரு பேத்தனைய பத்துக்கலாம் மஜ்லிஸாவா, எத்தனை மரத்தான் அடி வாங்கணும், பொத்துமா நசனை வட்டி தாங்கணும், கத்திரி ஜங்கிற கை வாங்கணும், கட்டளை ஏற்றுறது ஊழாக்கணும், இத்தரப்பட்ட அடினும் இருக்கணும், சத்தனே இல்லாமல் அடியில் இருக்கணும், விட்டுன தொட்டுனா வாஜைக்கணும், நல்லா இருப்போம் நம்ம ஏனும். கவுல நேரன்னு சூரன் அலறணும், கேட்டேன்னு சவுண்டான்னு கேட்ட பெயிட்டா டைட்டா பெயிட்டா நான் பெட்டா நான் ப்ரௌடா உலகலவா வந்திரவா பதனவனவா மம்முட்டி சார் தான் செம பெரிய கேங்ஸ்டர் நினைக்கிறேன். அவர் போஸ்டர் கட்டர்லாம் வச்சுட்டாங்க. அவர் பேர் கார்த்திகை. இந்த படத்துல மம்முட்டி லுக்கு தான் வேற அளவு. தனுஷன டான்ஸ் தான் இறங்கி வச்சு ஆடுவார் பாருங்க. சரியான டான்ஸ். பாட்டுக்கு நெசியாவதான் ஆல் டைம் எனக்காக என் காத்திருக்கேன் சொல்லாமே, அது போதும் விடமாட்டேன் எப்போதும் எப்போதுமே. ரசிகார கண்ணன் சொல்லாமே, உனக்காக எப்போதும் சொல்லுமே, உனக்காக
எப்போதுமே கவுல வேற சுர உர ஆனாலும் கேட்டா நம்மளோட சவுண்ட வெயிட்டா டைட்டா கொயிட்டா பெட்டா வேற குத்தாத அவ கத்தினு வீப்பா அலக்கலவா இதுவா நீதாங்க வைப் வைப் நல்லா இருப்போம் நம்ம ஏன்னா தெரிக்குது சியா என்ட்ரி தலைவா மம்முட்டி வைப்புல நம்ம கண்ட்ரி மம்முட்டி சரியான கேங்ஸ்டர் வைப்புல நம்ம கண்ட்ரி ராஜ்குமார் பெரியசாமி சரியா பண்றாரு டைரக்ஷன் வைப்ரேஷன் தான் வைப்பு தாண்டி ஜெயிலர் கூட மோத போறது ஓம் உறுதி